வணக்கம் பானு. அது குறிப்பாக மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் தொடர் பிரச்சனை இருந்த வண்ணம் இருக்கிறது. தினம் தினம் ஏதாவது பிரச்சனை. ஏன்னா அந்த உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிப்பதாக கூறி தொடர்ந்து அந்த கிராமத்தை திருமங்கலம் மற்றும் திருமங்கலம் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களும் சரி, வணிகர்கள் மற்றும் அங்க இருக்கிற கடைக்காரர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் போராட்டம் நடத்திய நிலையிலும் கூட இன்று வரை எந்த ஒரு முடிவும் எட்டாத நிலை தான் இருக்கிறது பானு. குறிப்பாக மதுரையில் இருந்து திருநெல்வேலி மார்க்கமாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு கட்டணம் பாஸ்டாகில் வரவழைக்கப்படவில்லை என்று சுங்கச்சாவடி ஊழியர் ஸ்கேன் செய்தால் வேலை செய்யவில்லை என கூறி இந்த அரசு பேருந்தை சுங்கச்சாவடி திருப்பி அனுப்பிய நிலை ஏற்பட்டுள்ளது பானு. இதனால் சுமார் அரை மணி நேரமாக கப்பலூர் சுங்கச்சாவடியில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் கிட்டத்தட்ட அங்கே காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் அந்த பேருந்தில் வந்த பொதுமக்கள் ஒரு காத்திருக்கும் தங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய நிலையில் தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது போல. ஏன்னா தொடர்ந்து திருநெல்வேலியிலிருந்து நேற்று மதுரை வந்த பேருந்தில் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட பேருந்தை சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் பாஸ்டாக் வேலை செய்யவில்லை என்று நிறுத்தியதால் அங்கே ஒரு போக்குவரத்து பாதிப்பான நிலையும் ஏற்பட்டது. ஏன்னா அரை மணி நேரமாக அங்கு போக்குவரத்து கட்டும் பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சுங்கச்சாவடி ஊழியர் தொடர்பாக பேசி போடும் எந்த முடிவும் எட்டாத நிலை. 20 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அந்த அரசு பேருந்து நிலை தான் ஏற்பட்டது. தொடர்ந்து மதுரை மாவட்டம் இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரை நிரந்தரம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அங்க இருக்க வணிகர்கள் மற்றும் கடைக்காரர்கள், வாகன ஓட்டிகள் அனைவரும் போராட்டம் நடத்திய நிலையில் கூட ஒரு 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அதாவது உள்ளூர் மக்களுக்கு, அதாவது மதுரை மற்றும் மதுரை சுற்றியுள்ள கிராமங்கள், அந்த திருமங்கலம், பேரையூர், கல்லுப்பட்டி அந்த சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த வாகன ஓட்டிகள் அங்கு சுங்க கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்தார். இதனையடுத்து தங்கள் ஆதார் கார்டை காண்பித்து அங்கு சுங்க கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம் என்ற ஒரு வாய்மொழியாக அறிவித்ததை அடுத்து அந்த வாய்மொழி கிட்டத்தட்ட ஒரு 10 தினங்கள் மட்டுமே கடைபிடிக்கப்பட்டன. மீண்டும் அந்த பிரச்சனை தொடங்கியுள்ளது வாகனம். இதை தொடர்ந்து வாகன ஓட்டிகள் செல்லும் போது ஆதார் கார்டை காண்பித்தால் கூட எங்களுக்கு எழுத்துப்புறமாக எந்த ஒரு அதாவது அரசு தரப்பிலிருந்து வரவில்லை என கூறி இந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் இந்த சுங்க கட்டணத்தை செலுத்தியாக வாகனத்தை அனுபவிப்போம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அரசு பேருந்துக்கும் ஏற்பட்டுள்ளது. தற்போது தொடர்ந்து அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் ஏராளமான தொடர்பாக ஒரு அச்சத்திலாம் இருக்கிறார். ஏன்னா அடிக்கடி இந்த பிரச்சனை இருந்த போதிலும் கூட அரசு ஏன் மௌனம் காக்கிறது என்றுதான் தெரியவில்லை என்று பொதுமக்கள் கூறி வருகின்றனர். தொடர்ந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் காத்திருந்து கிட்டத்தட்ட பின்னோக்கி சென்று அங்கு காத்திருக்கும் சூழ்நிலையில் ஒரு பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பானு.